யார் என்ன சொன்னாலும், அறிவுரையாக யார் என்ன சொன்னாலும், அறிவுரையை காட்டிலும் அற உரையை காட்டிலும் சிறந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவம் தான். கண்ணதாசன் சொன்னதை சொல்லி அடியேனுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பிறப்பின் வருவது யாதெனக் கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதெனக் கேட்டேன், படித்துப்பார் என இறைவன் பணித்தான். அறிவெனச் சொல்வது யாதெனக் கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன், கொடுத்துப்பார் என இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதெனக் கேட்டேன், பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் யாதெனக் கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதெனக் கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதெனக் கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதெனக் கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதென்று கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை என்றால், ஆண்டவனே நீ ஏன் என்றேன். ஆண்டவன் சற்று நெருங்கி வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். ஆக அந்த அனுபவம்தான் நம்மை செதுக்கும், அந்த அனுபவம்தான் நம்மை நன்னெறிக்கு ஆட்படுத்தும் என்று சொல்லி நிறைவாக சொல்ல வேண்டிய செய்தி என்ன என்று கேட்டால், நம்மால் இயன்றவரை பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம். எந்த வகையிலும் எந்த ரூபத்திலும் பிறருக்கு தீங்கிழைக்காமல் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு சிறக்கும். வள்ளுவப் பேராசான் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்பை வேண்டுபவர். உங்களுக்கு இன்பம் வேண்டுமா, பிறருக்கு இன்பம் செய்யுங்கள். உங்களுக்கு துன்பம் வேண்டுமா, பிறருக்கு துன்பம் செய்யுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை பிறருக்கு கொடுங்கள் என்று வள்ளுவப் பேராசான் சொல்லுகின்றான் என்று சொல்லி, இதுகாரும் நாம் சிந்தித்தது ஆலயம் சார்ந்த செய்திகள். அதே கண்ணதாசன் அழகா சொல்லுவார், நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. எனவே அந்த வகையில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், சொல்லப்போனால் தினந்தோறும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. திருக்கோயில் சென்று வழிபாடு செய்வோம். நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. நன்றி. திருச்சிற்றம்பலம்.